ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூந்தல் வெடிப்பை போக்குறதுக்கு எளிய வழிமுறைகளை பார்க்கலாம் இந்த வீடியோவில். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, முடி உரத்தில் இருக்க முடியோட வெடிப்புகள் எல்லாமே குறைஞ்சி போகும். அது மட்டும் இல்லாமல் வலுவலுப்பான கூந்தலை உருவாக்குறது இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைக்கிறீங்களோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தலை முடி, அதாவது மண்டையிலேருந்து நீங்கள் அடிமுடி வரைக்குமே கண்டிப்பாக எண்ணெய் வைக்கணும். அப்படி நீங்கள் எண்ணெய் வச்சிங்க அப்படிங்கன்னா உங்கள் முடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பொடுகும் சரி, முடி வெடிப்பும் சரி, எந்த ப்ராப்ளமே வராமல் உங்கள் முடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக வளருங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டிப்ஸு, அதாவது உங்களுக்கு முடி வளரலை, அடிமுடி வெடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதாவது டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, முடியை பாதியை நீங்கள் கட் பண்ணி விட்டுறணும். அதாவது முடி எங்கெல்லாம் வெடிச்சிருக்கோ அந்த முடியெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விடணும். அப்படி கட் பண்ணி விடும்போது நிறைய முடி போயிடும். நீங்கள் அப்படி பயந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக முடியை எடுத்து சுருட்டி அதில் நீங்கள் வச்சு நீங்கள் கட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம டிப்ஸுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூடவே கற்றாழை எடுத்துக்கோங்க. இந்த கற்றாழை உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கற்றாழை ஜெல்லு கூட கடையிலேருந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் இயற்கை முறையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது நீங்களே தேங்காய் திருவி அரைச்சி அந்த சாரை புழிஞ்சு நீங்கள் தேங்காய் பால் உருவாக்கி எடுத்துக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். தண்ணி கூட பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றினாலே போதும். நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கிண்ணத்தில் வச்சு நல்ல 3 பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் அப்ளை பண்ணிட்டு 30 நிமிஷம் நீங்கள் அப்படி ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. 30 நிமிஷம் கழிச்சு நீங்கள் சீகைக்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா சீகைக்காய், நீங்கள் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஷாம்பு போட்டு கூட நீங்கள் தலை குளிச்சிக்கலாம். தலை குளிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடியை அடித்து தோத்துறீங்க அப்படின்னாலே பாதி முடி வெடிச்சு போயிடும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட இந்த முடி வெடிப்பு உங்களுக்கு சரி செய்யாமல் கூட போயிடும். அதனால் நீங்கள் முடி என்றைக்குமே அடிக்காதீங்க. ஏதாவது டவலால் ஒத்தலம் கொடுத்து நீங்கள் ஈரத்தை எடுத்துக்கோங்க. அடுத்து என்னென்னு பண்ண பார்த்தீங்கன்னா, முடி வெடிப்பு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் தலை குளிக்கிறீங்களோ அப்போ நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் அப்படியே நீங்கள் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் ரெகுலராக என்ன ஷாம்பு போட்டு குளிக்கிறீங்களோ அந்த ஷாம்பு போட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். குளிச்சிட்டிங்கன்னா உள்ள ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. முடி வெடிப்பை நீங்கள் முற்றிலும் தவிர்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்டாக உங்களுக்கு சேர்ந்துருங்க. Thank you for watching.